சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஷ்மி ரூமியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது முடங்கும் மதினாவில் அமைதி கொண்ட இறைக்கூதே இருள் இறைந்த நெஞ்சம் என்று தேடும் மரமூரே 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 மரமூரே. சிறகில்
என்று தேடும் மகமூரே 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 மகமூரே. அடுத்தபடியாக இலங்கையிலிருந்து நூறலியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பாடகி நளிரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பாடகி நளிரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இலங்கையிலிருந்து வந்திருக்காங்க நூறலியா. எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும். மேடைக்கு வாங்க. அந்த ஊர் வந்து இங்கே ஊட்டி மாதிரி எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும். நூறலியா மண்ணுக்குள் புழுவா என்ற பாடலை பாடுறாங்க. ஓகே. அடுத்தபடியாக இப்போ நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காயல் பட்டத்தைச் சேர்ந்த ஷாகுல் அவர்கள் பாடுவார்கள். இதுக்கப்புறம் வந்து இறையன்மன் குதூசனை வந்து ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் பாடி நம்ம நிகழ்ச்சியை முடிச்சு வைப்பாங்க. கச்சேரியை முடிச்சு இருந்திருக்கும் வராகி அறக்கட்டளையின் தலைவர் குருஜி டாக்டர் குருஜி வந்திருக்காங்க. குருஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். டாக்டர் கணபதி சுப்பிரமணியன். அடுத்தபடியாக தோழர் ஸ்ரீ வித்யா அவர்கள் வந்திருக்காங்க. திராவிடர் நட்பு கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர். மேடம் அப்படியே கொஞ்சம் எழுந்திருங்க. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. என் தாயின் கருவறையில் என்னை நீ சேர்த்த போதும் எவருமே அறியாமல் எனக்கு உணவு பார்த்த போதும் உன் கருணை பெரிதென்றே உள்ளிருந்து நான் மகிழ்ந்தே வந்த பின்னா இருந்த போதும் நான் நடவில்லை. இருந்த போதும் நான் நடவில்லை. இருந்த போதும் நான் நடவில்லை. இருந்த போதும் நான் நடவில்லை. கடைசி பயணத்திலும் அழப்போவதில்லை. அருகிலிருந்த போதும் நான் அழவில்லை. கடைசி பயணத்திலும் அழப்போவதில்லை. இதயத்தில் வாழ்ந்திடும் அல்லாஹ்
கேஜே ஷாகுப் அகமது அவர்களுக்கு நன்றி. 14 மணி நேரம் கடந்த வருடம் இந்த இடத்துல 14 மணி நேரம் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் 65 கலைஞர்களை வைத்து நடைபெற்றிருக்கு. இதே போல் வருகிற கனடாவிலிருந்து இதற்காக வேர்ல்ட் ரெக்கார்டு இந்த நிகழ்ச்சி கிடைச்சிருக்கு. வருகிற ஆண்டில் அவங்க 12 மணி நேரம் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியை நடத்த போகிறாங்க. இன்னும் அநேக புது கலைஞர்கள் இதில் பங்கு கொள்ள போகிறாங்க, குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இதை தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை தொகுத்து வழங்க இலங்கையிலிருந்து வசந்தம் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் தொகுப்பாளர் திரு தினேஷ் வசந்தம் அவர்கள். சரி சிவந்தி. சரி, அடுத்ததாக இன்னும் சில அதிதிகள் இங்கே வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு இங்கே வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் ஊடகவியலாளர் திரு டாக்டர் பிரபுதாசன் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று ஊடகவியலாளர் கவிஞர் திரு யோகேஸ்வரன் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். கலைஞர் மற்றும் இன்னும் பல தொலைக்காட்சியுடைய ஊடகவியலாளர் என்னுடைய அருமை நண்பரும் கூட அவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக விருது வழங்கும் நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இதற்காக அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் கௌரவ அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் ஐயா அவர்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்து விருது வாங்க போகும் இந்த கலைஞர் நானா பாடசாலைக்கு செல்லும் காலத்தில் மிக பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கலைஞர். காதல் அப்படின்னு சொன்னாவே குறிப்பாக எங்களுக்கு நடிகர் பரதனுடைய பெயரோடு இணைந்ததாக சுகுமார் அண்ணன் அவருடைய பேரும் ஞாபகம் வரும். அவருக்கு தான் அளித்த சிறப்பு கௌரவ விருது இந்த மேடையில் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். அன்போடு மேடை கலைக்கின்றோம் காதல் சுகுமார் அவர்களை. அவருக்கான சிறப்பு விருது மற்றும் சான்றிதழ் பதக்கம் இங்கே அணிவிக்க தயாராக உள்ளது. அண்ணன் அவசரமாக இப்போ சிங்கப்பூர் போகணும் அப்படின்ற ரீதியில் தயாராகிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்ப தயாராக இருக்கிறாரு. எங்கே உங்களுடைய கரகோஷம்? ஷேக் முகமது சிறந்த திரைப்பட நடிகர் விருது பெற்ற இப்பொழுது இந்த மேடையில் கௌரவிக்கப்படுகின்றார். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுமாரன். அடுத்ததாக இயக்குனர் திரு அனுமோகன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எனவே இவரை பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய ஒன்று அவசியம் கிடையாது. பல குணச்சித்திர நடிப்பு. ஷாமிலா அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. இலங்கையிலிருந்து வருகை தந்தது மட்டுமல்லாமல் இந்த சங்கத்தினுடைய சிறப்பு செயலாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இலங்கையில் பல சேவைகளை தொடர்ச்சியாக சமூகத்திலும் மற்றும் இப்படியான கலை நிகழ்ச்சிக்கு வழங்கக்கூடியவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். எனவே அனுகாஷன் அவருக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகின்றது. பொன்னாடை போர்த்தி அவருக்கான சிறப்பு விருது வழங்கப்பட்டு அவருக்கு பதக்கம் அணிவிக்கப்படுகின்றது. இப்போ எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த வாய்ஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மேடையில் பாடிய அனைத்து பாடகர் பாடகர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அதில் நம்ம அவர் பேர் என்ன, அபூபக்கர், நெல்லை அபூபக்கர் அண்ணா பார்க்காமே இவ்வளவு மைண்டில் வச்சுட்டு பாடும் சாதாரண விஷயமா எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா சூப்பராக பாடினார். உண்மையிலே அனிப்பா அண்ணன் வாய்ஸ் அப்படியே கேட்டுது. வாழ்த்துக்கள். காதல் சுமார் சிங்கப்பூர் போகிறாரு. நான் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு நான் வீட்டுக்கு தான் போகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு யாருங்க ஒரு வீரரு தீரரு சூரரு நம்ம படையப்பரு எனக்கு இந்த பாம்பத்துக்குள்ள கையொட்டிங்களை கட்டிச்சிடாதுங்களாக்க. நன்றி.
வாழ்த்திய எங்களுடைய துணைத் தலைவர் திரு குத்தூஷ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய கம்பீரமான குரல பாடல் கேட்க இந்த மேடை தயாராக இருக்கின்றது, ஆர்வமாகவும் இருக்கின்றது. நிறைவுடைய வாழ்வொழித்து நெடு நிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களில் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற சமுதாய செம்மல் சங்கநாத செம்மல் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களை கொண்டாடக்கூடிய, அவருடைய பாடல்களின் மூலம் அவருடைய புகழனை பரப்பக்கூடிய ஒரு அருமையான நிகழ்விலே நானும் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. ஹலோ, நிகழ்ச்சி முடியும் போது செல்ஃபி எடுங்க. எல்லாம் உட்காருங்க. எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாடகர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பாடுறது. உட்காருங்க, உங்கள் சீட்டில் உட்காருங்க. சகோதரர் லட்சுமி ரூமி அவர்கள் இன்றைக்கு அவருடைய தந்தையாரை போற்றக்கூடிய, அவருடைய புகழினை பரப்பக்கூடிய சங்கநாத செம்மல் என்கிற எஃப்எம்முடைய ஆண்டு விழாவையும் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தி பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய அருமையான அற்புதமான விருதுகளை வழங்கி கலைஞர்களை, சமூக ஆர்வலர்களை, சமூக சேவகர்களை எல்லாம் எல்லோர் மத்தியிலேயும் புகழ் பரப்பக்கூடிய சிறந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்வு என்னிடத்திலே 3 பாடல்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் சொன்னேன், அண்ணன் ஷேக் முகமது அண்ணன் அவர்களை பற்றி ஒரு 10 நிமிடம் பேச வேண்டும், அந்த வாய்ப்பு இருந்தால் எனக்கு போதும், நான் பாடவில்லை என்று சொன்னேன். அப்புறம் 2 பாடலாவது பாடுங்க என்று சொன்னார். அப்புறம் ஒரே ஒரு பாடலாவது பாடுங்க என்று சொன்னார். நான் பாடுவேன், ஆனாலும் 5 நிமிடம் அவரை பற்றி பேசிவிட்டு தான் பாடுவேன் என்று சொன்னேன். சரி என்று ஒப்புதல் தந்தார். அதனாலே இங்கே தொடர்ந்து அந்த நிகழ்வு விருது வழங்கக்கூடிய நிகழ்விலே அவரை பற்றி பேசலாம். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடுங்கள் என்று சொன்னதற்காக உங்கள் முன்னாலே ஷேக் முகமது அவர்கள் பாடி உலக புகழ்பெற்ற பல பாடல்களிலே ஒரு பாடல், ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான் அந்த நாடையில் என்கிற அந்த பாடல்.
இறைவன் தந்தான பாடையும் இறைவன் தந்தான பாடையும் ஈச்சை மரத்து பச்சோலையும் நபிநாதரை இறைவன் தந்தான பாடையும் இறைவன் தந்தான பாடையும் ஊரை மாற்றி உலகை மாற்றி ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார் சீரை மாற்றி சிறப்பை மாற்றி சமூகத்தை கெடுத்தார் இது முறைதானா என்ன காரணம் என் சோதரா என்ன காரணம் என் சோதரா ஏற்காய் இந்த பூரமோ ஈச்சை மரத்து என்ப சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான பாடையும் இறைவன் தந்தான பாடையும் அன்பை காட்டி அறிவை ஊட்டி அன்பை காட்டி அறிவை ஊட்டி அறவழி அழைத்தார் நபி பெருமானார் அன்பை காட்டி அறிவை ஊட்டி அறவழி அழைத்தார் நபி பெருமானார் பண்பை மாற்றி வழக்கத்தை மாற்றி பாதக வழி நடந்தால் இது முறைதான என்ன காரணமோ என் சோதரா என்ன காரணமோ என் சோதரா ஏன் எடுத்தாய் இந்த பூரமோ ஈச்சை மரத்து என்ப சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தான பாடையும் இறைவன் தந்தான பாடையும்
என்ன காலமோ என் சோதரா என்ன காலமோ என் சோதரா ஏன் தாயின் கூடமோ ஈச்சை மரத்து சோதையில் நவீனாதரை இவை வந்தானந்த நாளையில் இவை வந்தானந்த நாளையில் நாங்களும் இலங்கையில சிறுபான்மையினர் தான் தமிழர்களும். எனவே எங்கள் மக்களுக்கும் உங்களால் தமிழ் நாட்டு அரசின் மூலமாக ஏதாவது நலத்திட்டங்கள் வழங்கப்படுமாறுனால் இப்படியான வாய்ப்புகளை வழங்கணும் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். கடந்த நிகழ்ச்சியிலும் இந்த வேண்டுகோள் நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன். திரு ரஸ்மி ரூமி அவருக்கு பொருத்தமானவர். எதுவுமே ஒரு மனுவாக கொடுக்கும், ரைட்டிங்கில் இருந்தால் தான் செய்ய முடியும். ரொம்ப நன்றி சார், கட்டாயம் தருவேன், அதை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சரி, ரொம்ப நன்றி. அடுத்ததாக தொடர்ச்சியாக விருதுகள் வழங்கி நாங்கள் கௌரவிக்க தயாராக இருக்கின்றோம். அதற்காக நிறைய அதிகளை வரவேற்கின்றோம். ஒரு சில வார்த்தைகளையும் இங்கே நாங்கள் உரையாற்றுவதற்காக சந்தர்ப்பம் வழங்க போகின்றோம். அதுக்கு முன்பாக கலைமாமணி டாக்டர் இரண்மன் குத்தூஸ் அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையில் இப்பொழுது அளிக்கப்படுகின்றது டாக்டர் ரஸ்மி ரூமி அவர்களால். எனவே காயல் ஷேக் முகமது அவர்களுடைய தவ புதல்வர் இன்னும் பல கடமைகளை கலைக்காகவும் கலைத்துறைக்காகவும் மாற்றிக்கொண்டு நிறைய கலைஞர்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞராக காணப்படுகின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். சரி, இன்னும் பல விருந்தினர்களை பெரியவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய புதல்வர் டாக்டர் ரஸ்மி ரூமி அவர்களுக்கு நாகூர் ஆண்டவர் மத நல்லிணக்க ஆன்மீக சபை சார்பாக சால்வை போட்டு அவர்களுக்கு வாழ்த்தி நாங்கள் கௌரவிக்கிறோம். சார் இங்கே பாருங்க சார், இருங்க இருங்க சார், இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க சார், ஃபோட்டோகிராஃபர் சார். சரி, அடுத்ததாக இந்த மேடையில் விருதினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது தமிழ்நாடு மகளிர் காங்கிரசுடைய மாநில தலைவி திரு அஷினா அவர்கள். பொதுச் செயலாளர் திரு அலெக்ஸ் ராஜ் அவர்கள் இப்பொழுது கௌரவத்தினை பெற்றுக் கொண்டிருந்தார்.
அடுத்ததாக வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திருமதி அனிசா அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அனிஷா அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து பிரபல பாடகி இசையமைப்பாளர் இசைப்புயல் A.R. ரஹ்மான் அவருடைய சகோதரி A.R. ரைஹானா எனவே அவர் வருகை தரவில்லை. அடுத்ததாக தலைவர் தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கத்தினுடைய உறுப்பினர், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியுடைய நல வாரியத்தினுடைய தலைவர் கவிஞர் காயல் R.S. இளவரசு அவர்களை அன்போடு நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. திரு இளவரசு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த மேடைக்கு கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது INTUC தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் அமீர் கான் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இப்பொழுது வழங்கப்பட உள்ளது. சார் இங்கே பாருங்க சார், நில்லுங்க இங்கே பாருங்க சார். அடுத்ததாக கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மேடைக்கு நாங்கள் அழைப்பது உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தினுடைய இலங்கை செயலாளர் ஷாமிலா சைனுல் ஆப்தீன் அவர்களை அழைக்கின்றோம். ரஷ்மி சார், அடுத்த கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைப்பது ரஷ்மி சார் பாருங்க. மிஸ்ஸஸ் ஹானர் கிளாஸ் இன்டர்நேஷனல் 2023, மிஸ்ஸஸ் கிராண்ட் மலேசியா 2023 சாம்பியன், மிஸ்ஸஸ் கிராண்ட் இன்டர்நேஷனல் வின்னர் ஆஃப் பெஸ்ட் காஸ்டியூம் 2023 இதனுடைய மலேசியாவினுடைய அழகுராணி பட்டம் வென்ற பிரியா ராமசாமி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மேடையில் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்தபடியாக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களையும், தென்காசியிலிருந்து வருகை தந்திருக்கும் செக்கடி அமீதண்ணன் அவர்களையும், தென்காசியிலிருந்து வருகை தந்திருக்கும் வடகர ஜமாத் தலைவர் மீரான் மீதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். டாக்டர் தன்வீர் அகமது அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். லைவ் பாஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்க? லைவ் தான் போதும். லைவ் போய்ட்டு லைவ் போயிட்டு லைவ் தான் ஃபேஸ்புக் லைவ் லிங்க் அனுப்பவே இல்லையா? அது திடீர்னு போட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க சார், நில்லுங்க. அடுத்ததாக விருது மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக தமிழ்நாடு செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உடமையாளர் டாக்டர் பிரபுதாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சார் பிடிச்சிருப்பாங்க இங்கே பாருங்க. டாக்டர் பிரபுதாசன் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகை தருகின்றார். அடுத்தபடியாக வராகி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் குருசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தோழர் ஸ்ரீவித்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். திராவிட நட்பு கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். குருஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஸோ இங்கே பாருங்க. அடுத்ததாக இந்த மேடையில் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக அழைப்பது ஊடகவியலாளர்
கலைஞர் தொலைக்காட்சியுடைய உரிமையாளர் திரு யோகேஸ்வரன் அவர்களை அன்போடு வேலை கிடைக்கின்றோம். கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மேடையிலே சார் கொஞ்சம் வைடாக இல்லைங்க, வைடாக வாங்க, வைடாக வாங்க, கொஞ்சம் வைடாக இல்லைங்க, வைடு சார். இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. ஸ்டில் எடுத்துங்க, ஸ்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டாக எடுத்துக்கோங்க, வைடாக எடுத்துக்கும்போது ரெண்டாக எடுத்துக்கோங்க. வாங்க மேடம். மேடம் வாங்க. மேடை கலைக்கின்றோம் ஊடகவியலாளர் மற்றும் செய்தி காவலர் அனைவருக்கும் வணக்கம். சங்கநாத இணைய வானொலியின் 3வது ஆண்டு துவக்க விழா வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் 10 பாடகர் பாடகிகள் கலந்து கொண்டு மிக அருமையாக பாடியிருந்தார்கள். என் தந்தையார் 1983ஆம் ஆண்டு மும்பையில் வந்து வடலா என்ற ஒரு இடத்தில், அதாவது சைன் சொல்லுவாங்க, மும்பை சைன் பக்கத்தில் வடலா என்ற ஒரு இடத்தில் இதெல்லாம் பதிவு பண்ணது ஒரு இசை கச்சேரி. 1983ஆம் வருடம் ஒரு இசை கச்சேரி நடந்துச்சு. அந்த இசை கச்சேரியில் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ஹாஜி மஸ்தான் கலந்து கொள்கிறாங்க. ஹாஜி மஸ்தான் மற்றும் அப்போ உள்ள சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் ஐயா மற்றும் வரராஜ முதலியார் அந்த நிகழ்ச்சியில் 1983ஆம் வருடம் அந்த நிகழ்ச்சி வடலா சண்முகானந்த ஹாலில் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் வந்து 1250 ரூபா என் தந்தையாருடைய சம்பளம். அப்போ அந்த கச்சேரிக்கு நிகழ்ச்சிக்கு அந்த 1250 ரூபாயை அன்றைக்கு தேதியில் 83ஆம் வருடம் தாராவி தமிழ் மக்களுக்கு வந்து அவங்க அந்த ஒரு அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டை. அப்புறம் வந்து மறைந்த மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. 2-3 மேடைகள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீது வந்து ஒரு கட்டுரையிலே நம்ம அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஹை பீச் பாடக்கூடிய பாடகர் வந்து 2 பேர் தான். ஒன்று வடக்கே சஞ்சல் என்ற பாடகர், அவங்க வந்து பாபி படத்தில் பாடினாங்க, இந்துஸ்தானி பாடகர் சஞ்சல். தென்னிந்தியாவில் வந்து காயல் ஷேக் முகமது அவர்கள் சொல்லி அதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவர் இது நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து மறைந்த மெல்லிசை மாமன்னர் அவர்கள். அப்புறம் வந்து அந்த இடத்த, அதாவது TR மகாலிங்கம், அப்புறம் வந்து அவங்களுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபுல்லப் பண்ண இடம் ஆள் இல்லாமல் இருந்துச்சு. TR மகாலிங்கத்துக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து நிரப்பினது வந்து தம்பி காயல் ஷேக் முகமது அப்படின்னு சொல்லி மெல்லிசை மாமன்னர் சொன்னாங்க. முதல்ல வந்து தந்தை வந்து 1973ஆம் வருடம் வந்து உலகம் என்னும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன் என்ற பாடல் வந்து பாடினாங்க. எம்ஜிஆர் பட்சத்தில் எம்ஜிஆர் இருக்காங்க. அது வந்து P. சுசீலா அம்மாவும் TMS சௌந்தரராஜன் அவர்களும்
என் தந்தையாரும் பாடினாங்க. அதில் வந்து சவுந்தரராஜன் ஐயா வந்து பி சுசீலா அம்மா வந்து இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து நான் பி சுசீலா அம்மாட்ட பேசினேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சேன், உங்களுக்கு சங்கநாத செம்மல் விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் இன்றைக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கிறேன் தம்பி. அப்பா வந்து எனக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப அந்த பழைய காலத்து உள்ள இதெல்லாம் சொன்னாங்க. அந்த பாடல் பாடும்போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு 21 வயசு தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து 48 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். உங்கள் அப்பா சின்ன பையனாக வந்தான் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப இதாக பேசியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த மேல்தட்டு பாடும்போது மண்ணில் மறைவாக டிஎம்எஸ் ஐயா வந்து கீழே பாடுவாங்க, சுசீலாமாவும். அந்த மேல்தட்டு பஞ்சாபி ஸ்டைலில் போகும். மண்ணில் மறைவாக எந்த விதை போட்டாலும் போட்ட விதை என்னவென்று மரம் வளர்ந்து காட்டாதோ அப்படின்னு சொல்லி அந்த இது போகும். அந்த பாடலை பாடி அப்படியே புகழடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 1350 இஸ்லாமிய பாடல்களும் 50க்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களும் 50க்கும் மேலே தமிழ் பாடல்களையும் பாடினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து எப்பவுமே வந்து நம்ம தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் டாக்டர் இறையன்பன் குதூஸ் அண்ணன் அவர்களை எப்பவும் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. ஆமாம், அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அது மாதிரி ஐஎன்டியூசி காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அமீர்கான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சர்வதேச தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அலெக்ஸ் ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து அடுத்த மாதம் அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி கவனிக்கிறத செல்கிறோம், நானும் டாக்டர் அலெக்ஸ் ராஜ் அவர்களும். அடுத்தபடியாக வந்து மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் மாமா டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களையும் அழைக்கிறேன். அடுத்தபடியாக உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் தென்னிந்தியா தலைவர் டாக்டர் பைமொழில் மீரான் மீதின் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நாங்கள்லாம் குருஜி என்று அழைப்போம். வராகி அறக்கட்டளையின் தலைவர், கிட்டத்தட்ட டெய்லி வந்து அவங்க ஆசிரமத்திலேயே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணுறவங்க. ஆமாம், நான் எப்போ கூப்பிட்டாலும் முகம் சுளிக்காமல் உடனே வருவாங்க. ரஷ்மி என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் அவங்க. அப்புறம் வந்து இலங்கையில் வந்து ஹட்டன் பகுதியை சேர்ந்த, ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும், நம்ம ஒரு ஆளால் இந்த ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அவங்களாம் துணை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர் சலீம் இருக்காங்க. அதாவது நான் எப்போ எந்த ஊரில் ஃபங்க்ஷன் பண்ணாலும் அவர் நிற்பார். துபாயில் பண்ணாலும் நிற்பாங்க. அதாவது பொருள் உதவியும் கொடுத்து உடல் உதவியும் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அவர், டாக்டர் சலீம். அடுத்தபடியாக நம்முடைய உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் இலங்கை நாட்டு துணை செயலாளர் டாக்டர் ஷாமிலா ஜெயினுல் அவர்கள். இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிக்க, இலங்கையில் வந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, யாழ்ப்பாணம் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே. அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக திராவிடர் நட்பு கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவி மரியாதைக்குரிய தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றேன். அப்புறம் வந்து மலேசியாவுடைய அழகி டாக்டர் பிரியா ராமசாமி வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வார்த்தை சொன்னதுனால எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வரக்கூடிய நபர். அடுத்தபடியாக வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உடைய வழக்கறிஞர், நம்ம உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் மற்றும் சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளையின் வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாடு கேபிள் டிவி சங்க ஆணையத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய மாமா காயல் இளவரசு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த இருக்காங்க தினேஷ் சார். இங்கே வாங்க சார். தினேஷ் சார் வந்து வசந்தம் தொலைக்காட்சி, இங்கே உள்ள அரசாங்க தொலைக்காட்சி மாதிரி எங்கள் வசந்தம் தொலைக்காட்சி, இந்த வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிறைய நிகழ்ச்சி தயாரிப்பாங்க, நிகழ்ச்சி தயாரிப்பாளர் போன்ற எண்ணற்ற ஒரு நபர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்லை. இளைஞர் நம்ம எந்த ஃபங்க்ஷன் போனாலும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணக்கூடிய, மீடியா சப்போர்ட் பண்ணக்கூடிய இவங்கெல்லாம். அவருக்கு ஒரு கைத்தறி கொடுங்க. அப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து
குவைத்திலிருந்து வருகை தந்திருக்காங்க நம்ம அருமை தொழிலதிபர் ஷா அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். காரைக்கால் ஆரிஃப் மலைக்கார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். இந்திய இஸ்லாமிய ஜமாத்தினுடைய தலைவர் ஃபிரோஸ்கான் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். 4 பேர் விட்டாலும் மன்னிச்சுடுங்க. நெல்லை அபூபக்கர் அண்ணன் கலைச்சுடர் நெல்லை அபூபக்கர் அண்ணன் அவர்களையும் குல்மமோது அண்ணன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். சுந்தர் செய்தி ஆசிரியர் மீடியா காவலர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றேன். அப்புறம் டாக்டர் தன்வீர் எங்கே இருக்காரு? தன்வீர் இருக்காப்புல. தன்வீர் இவரெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் நடத்த முடியாது. எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் சலீம் சார் எல்லோரும் இருக்க போய் தான் ஃபங்க்ஷன் நடத்த முடியுது. அதுபோல் அவருக்கும் இந்த தருமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் வந்து நம்ம ஆல் இண்டியா ஆல் ப்ரெஸ் மீடியா ரிப்போர்ட்டர் அசோசியேஷனுடைய பொருளாளர் ஆர் பாண்டியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அப்புறம் மதுரை ஹீராபாய் இருக்காப்புல, அப்பாவோட 40 வருஷமாக இருக்கிறப்ப அவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஃபுல் ஒத்துழைச்சி இந்த நிகழ்ச்சியை நமக்கு அமைச்சு தந்த என் அருமை அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் டாக்டர் ஆர் பன்னீர்செல்வம், தலைவர் நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. இப்போது தமிமுல் அன்சாரி வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் தமிமுல் அன்சாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். காயல் ஜஸ்முதீன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சுசிலா மேரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். டாக்டர் ரஹீமா பேகம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போது அஜ்வாஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்போது பொதுமராக மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியன் பேசுவார்கள். எல்லாம் ஒரு 5 நிமிடம் பேசின நிறைய அவார்டு கொடுக்க வேண்டும். 3 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிங்க. நன்றி. முக்கிய நபரை நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இலங்கையிலிருந்து வந்து டாக்டர் அரவிந்த் அருணாச்சலகுமார் அவர்கள், இலங்கை கல்வி இராஜாங்க அமைச்சர். நம்ம ஹட்டனில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம எங்கே இலங்கையில் ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயாவை கூப்பிடுவேன். ஏன்னா ஐயாவை வந்து அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அணுகலாம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். எல்லா ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்டா உடனே வருவாங்க. இலங்கையில் 2-3 ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்குறேன். அதை பிஎம்எஸ்சியில் பண்ணும்போதும் கூப்பிட்டுருக்குறேன். அப்புறம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாவனத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம், அப்பவும் ஐயாவை கூப்பிட்டுருக்குறேன். ஐயா வந்தாங்க. அதுமாதிரி ஹட்டனை கிட்டத்தட்ட கொழும்புலேருந்து ஒரு 5 மணி நேரம் ஹில்ஸுக்கு மேலே ஏறணும். அப்பவும் கூப்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட மதியம் 2 மணிக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்தாங்க. ஒரு அமைச்சர் பாருங்கள், கல்வி ராஜாங்க மதியம் 2 மணிக்கு வந்து இரவு 11:30-12 மணி ஆச்சு அந்த நிகழ்ச்சி முடியும். அது வரைக்கும் இருந்து பொறுமையாக இருந்து அந்த நிகழ்ச்சி வெற்றியாளர்களை தேர்வு செய்த வெற்றியாளர்களை கிட்டத்தட்ட 100 பேருக்கு விருதுகளை வழங்கி அவர் கௌரவித்தார். இந்த தருணத்தில் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். உலகத்தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடம் சார்பாக முத்திரை பதிக்கும் நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சங்கநாத இணைய வானொலியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வு சிறப்பாக இங்கு எல்லோருடைய மனதையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. ஏஆர்எஸ் இசை இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா மூலமாக மறைந்த ஐயா காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய புகழ் உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருந்தாலும் ஈச்சை மரம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் ஐயாவுடைய பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். உலகம் இருக்கும் வரை அந்த ஒலித்து கொண்டிருக்கும். இந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐயா கூட பயணம் பண்ணவங்க, அவங்களுடைய கரம் பிடிச்சவங்க, அவருடைய தம்பி அப்படின்னு எல்லாருமே இருக்கீங்க. அவங்க குரலை பாடக்கூடிய அளவில் எங்கள் பாசமிகு அண்ணன் தமிழ்நாடு அரசு சிறுபான்மையின் நலன் ஆணைய துணைத் தலைவர் கலைமாமணி டாக்டர் இறையம்மன் குத்தூசன் அவங்க வந்து பாடினாங்க. அந்த குரல்லாம் கேட்டாங்கன்னா அந்த அவங்களுடைய குரலை கேட்குற மாதிரி அவங்களுடைய குரல்லாம் கேட்கும்போது யாருக்குமே வராது இந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரி உச்ச ஸ்தாயியில் பாடக்கூடிய குரல்கள்.
கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அது கடவுள் கொடுத்த வரம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அண்ணன் அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் இங்கு வந்திருக்கக்கூடிய இலங்கை கல்வி ராஜாங்க அமைச்சர் மாண்புமிகு ஐயா அருணாசலம் அரவிந்த்குமார் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தமிழ்நாடு கேபிள் டிவி சங்க தலைவர், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நல வாரிய உறுப்பினர் என் பாசமிகு அண்ணன் காயல் RS இளவரசு அவர்களின் வாழ்த்தி வரவேற்கிறோம். இங்கே மேடையில் வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேர் சொல்ல முடியாது, டைம் இருக்காது. எல்லா ஈரோடைந்த நல் இதயங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த இடத்துல ஐயாவை பற்றி சொல்லணும். 1947 திருநெல்வேலி மாவட்டம் குலசேகரப்பட்டணம் மண் தந்த அருமை ஐயா காயல் AR ஷேக் முகமது ஐயா அவர்கள். அந்த AR என்பது அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அப்பா பெயர். அது சின்ன வயசுலே தன்னுடைய மகனின் இசை நாணத்தை அறிந்து திருச்செந்தூரில் உள்ள பொன்னுச்சாமி பாகவதர் என்கிற இசை ஆசானிடம் சிறு வயதிலே அந்த கர்நாடக சங்கீதத்தை கற்க வைத்து, பின் நாகர்கோவிலில் இரணியில் செல்லப்பா பாகவதர் என்பவருடைய பள்ளியிலே, சங்கீத பள்ளியிலே 3 வருடம் 5 வருடங்கள் இசை பயின்று 7 வயதிலிருந்து தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து இன்று உலகம் முழுவதும் எல்லா இதயங்களையும் தன்னுடைய குரலால் கொள்ளை கொண்ட ஐயா காயல் AR ஷேக் முகமது அவர்களுடைய புதல்வர். இன்னைக்கு இலங்கையில் தான் அவங்களுடைய ரசிகர்கள் அதிகம். ஐயாவோட ரசிகர்கள் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகளில் எந்த மதத்தினரும் நின்று கேட்கக்கூடிய அந்த பாடல்கள், இது இஸ்லாமிய பாடல்கள் என்று சொல்ல முடியாது, அனைத்து மதத்தினரும் கேட்கக்கூடிய பாடல்கள். அந்த வகையிலே மத நல்லிணக்க பாடகராக உலகம் முழுவதும் இன்று முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் மற்றும் பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் போன்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தன்னுடைய பங்கை அளித்திருக்கிறார் ஐயா காயல் AR ஷேக் முகமது அவர்கள். அவருடைய வித்து அருமை சகோதரர், இந்த சங்கநாத செம்மல் வானொலியின் நிர்வாக இயக்குனர், உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடத்தின் நிறுவன தலைவர் என் அருமை சகோதரர் முனைவர் ரஷ்மி ரூபி தந்தையின் புகழை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா 2 மாடுங்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் அந்த பாடல் தான் பாடிட்டு இருக்காங்க. எல்லா தரப்பு இளைஞர்களும் பாடுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அந்த பாடல் திரும்ப ஒரு உத்வேகம் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு அருமையான கணவன் மனைவி தத்துவத்தை தரக்கூடிய பாடல், ஐயா பாடிய பாடல்கள். அதே போல் இன்னைக்கு அவங்களுடைய சங்கநாத செம்மல் 3 வருஷம் கடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயாவோட பயணித்த எங்கள் நெல்லை அபுபக்கர் மாமா இருக்காங்க. அவங்க நான் ஒரு சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்களே சொல்லிட்டாங்க. சின்ன காளையம்புத்தூரில் வந்து இருதய வலி ஹார்ட் அட்டாக் வந்த நேரம் நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவரை பாட வைத்த பெருமை காயல் AR ஷேக் முகமது ஐயாவுக்கு உண்டு. அந்த குரலை அந்த இடத்துல பூர்த்தி பண்ணது அண்ணன் MS அவர் மாமா தான் அன்னைக்கு பாடினாங்க. திருநெல்வேலிபுத்தூர், திண்டுக்கல் மாவட்டம், பழனியில் இருக்கு அங்கே. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயபாதிரி அம்மா பாடினீங்க ரொம்ப நேரம் அந்த பாடல். உங்களுடைய பாடலுக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் நாங்கள் கேட்க கொடுத்து வைத்திருக்கிறது ரொம்ப நன்றி. இங்கே வந்திருந்த சாதனையாளர்கள் ஒவ்வொருவரையும், இங்கே வந்திருக்கக்கூடிய சாதனை புரிசர்கள் ஒவ்வொருத்தருக்கும் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் மேலும் உங்களுடைய சாதனைகள் மேலும் பெருக வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில வடக்கு மண்டல மகளிர் அமைப்பாளர் சுஸ்லாமேரி ஆரோக்கியதாஸ் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் அவங்க ஏழை எளியவர்களுக்கு பல்லாவரம் பகுதியில் வந்து அவங்க வந்து உணவும் தண்ணீரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர் இறைவனுடைய அருளால் அவங்களுடைய அந்த அந்த அன்னதான இதை நிகழ்வு கூறும் வகையிலே, பாராட்டும் வகையிலே இன்னைக்கு இந்த அமைப்பின் மூலமாக அவங்களுக்கும் விருது வழங்குறாங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இது போல ரஷ்மி அன்பு சகோதரர் மேலும் இன்னும் உலக நாடுகள் முழுவதும் எண்ணற்ற சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும். இந்த சங்கநாத செம்மல் அறக்கட்டளை, சங்கநாத செம்மல் வானொலி மேலும் மேலும் உலகம் புகழ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மறுஜென்மம் இருக்கா இல்லையா அது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியே மறுஜென்மத்தில் நம்ம பிறந்தாலும் இப்படி நல்ல ஈரமடைந்த நல் இதயங்களோடு ஒன்றாக சேருவோமா என்பது உறுதி கிடையாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள், இறக்கும் வரை உங்களால் முடிந்ததை இந்த உலகத்தில் செய்யுங்கள். உங்கள் சந்ததிகளை இந்த உலகம் போற்றட்டும். நன்றி. அடுத்தபடியாக இங்கு வருகை தந்திருக்கும் ஆஸ்கர் நாயகன் இசைக்குரியர் AR ரஹ்மான் அவர்களின் சகோதரி, இசையமைப்பாளர், திரைப்பட பாடகி, மரியாதைக்குரிய AR ரைஹானா அவர்கள் வந்திருக்காங்க.
அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஸ்ரீலங்காவுக்கு நடந்து வந்தாங்க. அடுத்தபடியாக வந்து சங்கம் ஹோட்டலுடைய அதிபர் மரியாதைக்குரிய முஸ்தபா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் முஸ்தபா அவர்களையும். அப்புறம் வந்து குற்றாலம் பார்டர் ஹோட்டல் ஹசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக வந்து டாக்டர் அமீர்கான் 2 வார்த்தை பேசுவார்கள். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற சங்கநாத இணைய வானொலியின் 3வது ஆண்டு விழா துவக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய சகோதரர் முனைவர் ரஸ்மி ரூமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சங்கநாத செம்மல் அவர்களுடைய பெயரால் வழங்குகின்ற விருதினை வழங்கி சிறப்புரையாற்றுவதற்காக வருகை இருந்திருக்கின்ற இலங்கையினுடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அருணாச்சலம் அரவிந்த் குமார் அவர்களே,